ஒரு புத்திசாலி மன்னர் இருக்கார். அவர் தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய நாட்டையும் நல்ல முறையில ஆட்சி செய்துட்டு வரார். அவர் தன்னுடைய ஆட்சி இன்னும் சிறப்பா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போது அவருடைய மனசுல இந்த 3 கேள்விகள் தோணுது. இந்த 3 கேள்விகள் என்ன, அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் கண்டுபிடித்தாரா அப்படிங்கறதுதான் இந்த கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிதாவின் மை டியர் கதை. இது உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட். லியோ டால்ஸ்டாய் எழுதிய ஒரு சிறுகதை தாங்க இது. வாங்க கதையை தொடரலாம். எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்க எது சரியான நேரமா இருக்கும்? யார் தனக்கு அவசியமானவங்க, அவசியம் இல்லாதவங்க? மிக முக்கியமான தொழில் எது? இந்த 3 கேள்விகளுக்கும் தனக்கு பதில் தெரிஞ்சா தன்னுடைய ஆட்சி இன்னும் சிறப்பா இருக்கும், தனக்கு தோல்வியே வராது அப்படின்னு நினைச்சார் அந்த அரசர். உடனடியா தன்னுடைய ஊழியர்களை நாடெங்கும் அனுப்பி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். இந்த 3 கேள்விகளுக்கும் தனக்கு சரியான பதில் சொல்றவங்களுக்கு மிக பெரிய சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கிறார். இந்த அறிவிப்பை கேட்ட பல ஞானிகள், மேதைகள், கல்வியில தேறினவர்கள் மன்னர்கிட்ட வந்து தங்களுடைய பதில சொல்றாங்க. ஆனா அவங்க ஒவ்வொருத்தரோட பதிலும் வித்தியாசமா இருக்கு. எந்த வேலையும் செய்ய சரியான நேரம் எது அப்படிங்கிற ராஜாவோட முதல் கேள்விக்கு சிலர் அட்டவணை போடணும்னு சொன்னாங்க. சிலர் நேரத்தை வீணாக்காம அப்பப்போ வர வேலையை கவனமா இருந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் ஞானிகளுடைய குழு அமைச்சு அவங்களுடைய ஆலோசனைப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு தரப்பினர் மந்திரவாதிகளுக்கு தான் சரியான நேரத்தை பத்தி தெரியும், அதனால மந்திரவாதிகள் சொல்றத கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ராஜாவுக்கு மிகவும் தேவையான மக்கள் யார் என்ற 2வது கேள்விக்கு மந்திரிகள், பூசாரிகள், மருத்துவர்கள், போர் வீரர்கள் என்று விதவிதமான பதில்கள் கிடைச்சது. மிக முக்கியமான தொழில் எது என்ற அவருடைய 3வது கேள்விக்கு அறிவியல், அரசியல், மத வழிபாடு, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் அவருக்கு வித்தியாசமான பதில் கிடைச்சது. இதனால அவர் எதையும் ஒத்துக்கொள்ளல, யாருக்கும் சன்மானமும் வழங்கல. ஆனா அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் உறுதியா இருக்காரு. அப்போதான் ஒரு துறவியை பற்றி அவர் கேள்விப்படுறார். இந்த துறவி ஒரு காட்டுல வசிக்கிறார். அந்த காட்டை விட்டு அவர் வெளியவே வரமாட்டார். சாதாரணமான ஜனங்க கிட்ட மட்டும்தான் அவர் பேசுவார். அதனால இந்த ராஜா எளிமையான ஆடைகளை உடுத்திக்கிட்டு இந்த துறவிய பார்க்க போறார். துறவி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தொலைவிலேயே தன்னுடைய குதிரையும் பாதுகாவலர்களையும் நிறுத்திட்டு அவர் மட்டும் தனியா போறார். அவர் அந்த இடத்துக்கு போகும்போது துறவி தன்னுடைய குடிசைக்கு வெளியில நிலத்தை தோண்டிக்கிட்டு இருந்தார். ஒரு மண்வெட்டி வச்சு அவர் ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருந்தார். ஒரு சாதாரண குடிமகன மாதிரி வேஷம் போட்டிருந்த இந்த அரசரை பார்த்து அவர் ஒரு வணக்கம் சொல்லிட்டு தன்னுடைய வேலைய கவனிச்சார். இந்த துறவி ரொம்ப பலவீனமாவும் களைப்பாவும் இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார். இத பார்த்த அரசர் முதல்ல அவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, நான் கொஞ்சம் தோண்டட்டுமா அப்படின்னு கேட்டார். ஏற்கனவே ரொம்ப களைப்பா இருந்த அந்த துறவியும் சரி அப்படின்னு சொல்லி மண்வெட்டிய இவர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்து ஓய்வெடுத்தார். மண்ணு தோன்ற வேலையை செஞ்சுக்கிட்டே அந்த அரசரும் துறவிய பார்த்து, ஐயா, 3 கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். சரியான நேரத்துல சரியான விஷயங்களை செய்யறது எப்படி? யார் எனக்கு முக்கியமானவங்க? அதோட முக்கியமான வேலை எது? இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்க எனக்கு பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு ரொம்ப தாழ்மையா கேட்டார். இதையெல்லாம் கேட்ட அந்த துறவி ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தார். கொஞ்ச நேரத்துல 2 அடிக்கு ராஜா அந்த குழிய தோண்டிட்டார். அவர் மறுபடியும் துறவிய பார்த்து தன்னுடைய கேள்விகளை கேட்டார். ஆனா அந்த துறவி
எதுவும் பதில் சொல்லாம, இப்போ நீங்க ஓய்வெடுங்க, நான் கொஞ்சம் வேலை செய்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனா ராஜா அந்த மண்வெட்டிய கொடுக்கல. தொடர்ந்து அவரே தோண்டினார். 1 மணி நேரம் இப்படியே ஆயிடுச்சு. அப்படியே சூரியன் மறையிற நேரம் வந்துருச்சு. தன் கையில இருந்த மண்வெட்டிய தரையில வச்சுட்டு அந்த ராஜா துறவி கிட்ட மறுபடியும் கேட்டார். ஐயா, என்னுடைய 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாட்டா சொல்லுங்க, நான் வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்றார். அங்க யாரோ ஓடி வராங்க, அது யாருன்னு பாப்போம் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. துறவி காட்டிய திசையில அரசன் திரும்பி பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு தாடி வச்ச ஆள் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய வயித்துல அழுத்தி பிடிச்ச மாதிரி அப்படியே மெல்ல நடந்து வந்தார். அவருடைய வயித்துல இருந்து நிறைய ரத்தம் கசிஞ்சிட்டு இருந்தது. இவங்க பக்கத்துல வந்ததும் அவர் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். இத பார்த்து பதறி போன துறவியும் அந்த அரசனும் வேகமா அவருக்கு உதவி செய்ய முன் வந்தாங்க. அரசனும் அந்த துறவியும் சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச முதலுதவிய செஞ்சு அவருடைய காயத்தை கழுவி கட்டு போட்டாங்க. அப்புறம் மெல்ல அவரை தூக்கிட்டு போய் துறவியோட குடிசையில படுக்க வச்சாங்க. படுக்கையில படுத்ததும் அந்த தாடி வச்ச ஆள் நல்ல அமைதியா தூங்கிட்டாரு. அந்த அரசனும் அன்னைக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனாலையும் நிறைய வேலை செஞ்சதுனாலையும் ரொம்ப சோர்வா இருந்தார். அவரும் அதே அறையில தரையிலேயே படுத்து தூங்கிட்டார். அந்த கோடை இரவு முழுவதும் அவர் நிம்மதியா தூங்கினார். காலையில எழுந்ததும் தான் எங்க இருக்கோன்னு அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாடி வச்ச ஆள் அவருடைய காலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தார். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த தாடிக்காரர் ரொம்ப பலவீனமான குரல்ல சொன்னார். எனக்கு ஒன்ன தெரியாது, உன்னை நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார் அந்த அரசன். ஐயா, உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். நீங்க என்னுடைய அண்ணனை கொன்னு அவருடைய சொத்தை அபகரிச்சுக்கிட்டீங்க. அதுக்காக உங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு நான் சபதம் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களுடைய எதிரி. துறவிய பார்க்க நீங்க தனியா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க திரும்பி போகும்போது எப்படியாவது உங்களை கொன்னுறணும்னு திட்டம் போட்டிருந்தேன். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் நீங்க திரும்பவே இல்லை. அதனால உங்களை கண்டுபிடிக்கணும்னு நான் பதுங்கி இருந்த இடத்துல இருந்து வெளியே வந்தேன். உங்களுடைய மெய்காப்பாளர் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால கத்தியால குத்தி என்னை காயப்படுத்திட்டாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் இங்க வந்தேன். நீங்க மட்டும் எனக்கு முதலுதவி செஞ்சு என் காயத்துக்கு கட்டு போடலைன்னா நான் இறந்தே போயிருப்பேன். நான் உங்களை கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க என் உயிரையே காப்பாத்தி இருக்கிறீங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு கேட்டுக்கிட்டான். ராஜாவும் அவனை மன்னிச்சு அவன்கிட்ட சமாதானம் ஆயிக்கிட்டார். தன்னுடைய சொந்த மருத்துவரை வச்சு அவனுக்கு சிகிச்சை கொடுக்கறதா சொன்னார். அது மட்டும் இல்ல, அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அவனுக்கு திருப்பி கொடுக்கறதா வாக்கு பண்ணினார். அப்புறம் ராஜா அந்த குடிசையை விட்டு வெளியே வந்து அந்த துறவிய தேடினார். அந்த துறவி முந்தைய நாள் அங்க தோண்டின இடத்துல விதைகளை விதைச்சிட்டு இருந்தார். ராஜாவும் அவருடைய கிட்ட போய், ஐயா, கடைசியா கேக்குறேன், என்னுடைய கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். துறவி நிமிர்ந்து பார்த்து, தம்பி, உன்னுடைய கேள்விக்கெல்லாம் ஏற்கனவே உனக்கு பதில் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னார். உடனே ஆச்சரியப்பட்ட அந்த ராஜா, எப்படி, என்ன பதில், எப்ப கிடைச்சது, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேட்டார். என்னப்பா உனக்கு புரியலையா? ஒருவேளை நேத்து நீ என் மேல பரிதாபப்பட்டு இந்த தோட்ட வேலையை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யாம உடனே திரும்பி போயிருந்தேன்னா இந்த தாடிக்காரன் நிச்சயமா உன்னை கொன்னு இருப்பான். அதனால நீ எனக்கு உதவி செய்யறதுக்காக இங்க இருந்த அந்த நேரம்தான் உன் உயிரையே காப்பாத்திருக்கு. ஆக அந்த நேரம்தான் உனக்கு மிக முக்கியமான நேரம். மிக முக்கியமான ஆள் அப்ப நான் தான். மிக முக்கியமான தொழில் நீ எனக்கு செய்த உதவி. அதுக்கு அப்புறம் வயிற்றுல பெரிய காயத்தோட அந்த மனுஷன் நம்ம கிட்ட ஓடி வந்த நேரம் உனக்கு மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்துல நீ அவனோட காயத்துக்கு கட்டு போடலைன்னா அவன் இறந்து போயிருப்பான். நீயும் உன் எதிரியோட சமாதானம் செய்திருக்க முடியாது.
அதனால அந்த நேரத்துல உனக்கு மிக முக்கியமான ஆள் அந்த மனுஷன்தான். மிக முக்கியமான தொழில் நீ அவனுக்கு செய்த உதவி. அதனால எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ, மிக முக்கியமான நேரம் அப்படின்னா அது இப்போதான், இந்த நிமிஷம்தான். ஏன்னா நிகழ்காலத்து மேல மட்டும்தான் நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதோட மிக முக்கியமான மனிதர் இந்த நேரத்துல நம்ம கூட இருக்கிறவங்க மட்டும்தான். ஏன்னா இந்த வாழ்க்கை பயணத்துல யார் யார் எவ்வளவு தூரம் நம்ம கூட பயணம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கடைசியா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான். இந்த துருவி சொன்ன பதில்கள் எல்லாம் அந்த அரசனுக்கும் மிக சரியானதாகவும் மன நிறைவாகவும் சந்தோஷமாவும் இருந்துச்சாம். அவருக்கு நன்றி சொல்லி வணங்கி அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பினாராம். என்ன நண்பர்களே, இந்த அரசனை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா அட்டகாசமா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய இந்த 3 விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த 3 கேள்விக்கான பதில்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான நேரம் அது இப்போதான். முக்கியமான நபர் அது நம்ம கூட இருக்கிறவங்க தான். முக்கியமான தொழில் அது நம்ம செய்யற உதவிதான். இந்த 3 கேள்விகள்ல உங்களுக்கு எந்த கேள்வி ரொம்ப பிடிச்சது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.